सर्वं ब्रह्ममयं सर्वं ब्रह्ममयं रे सर्वं ब्रह्ममयं रे सर्वं ब्रह्ममयं किं वचनीयं किमवचनीयं किं वचनीयं किमवचनीयं किं रचनीयं रचनीयं किं रचनीयं रचनीयं सर्वं ब्रह्ममयं रे सर्वं ब्रह्ममयं रे सर्वं ब्रह्ममयं किं पठनीयं किमपठनीयं किं पठनीयं किमपठनीयं किं भजनीयं किमभजनीयं किं भजनीयं किमभजनीयं सर्वं ब्रह्ममयं किं बोधव्यं किमबोधव्यं किं बोधव्यं किमबोधव्यं किं भोक्तव्यं किमभोक्तव्यं किं भोक्तव्यं किमभोक्तव्यं सर्वं ब्रह्ममयं सर्वत्र सदा हंसध्यानं सर्वत्र सदा हंसध्यानं कर्तव्यं भो मुक्तिनिदानं कर्तव्यं भो मुक्तिनिदानं सर्वं ब्रह्ममयं रे सर्वं ब्रह्ममयं रे सर्वं ब्रह्ममयं ஒரு ஞானிக்கு சங்கல்பம் விகல்பம் எதுவுமே கிடையாது. இந்த சித்தவృత్తిகளை உண்டு பண்ற மனசுன்ற அமைக்கையே பூர்ணமா அழிச்சுட்டவா அப்படின்னு சதாசிவபிரமேந்திரர் சொல்றார் இந்த கீர்த்தனையிலே. அதனாலேயே அந்த அகண்ட பிரம்மத்தோட இரண்டர் கலந்தவா. இதுக்கு அத்வைத சித்தின்னு பேரு. இவர்களுக்கு ஜீவன் முக்தாள் அப்படின்னு பேரு. இந்த கீர்த்தனத்துல கிம் பఠनीयம் கிம் அபഠनीयம் கிம் பஜனியம் கிம் அபஜனியம் அப்படின்னு சொல்றார். அதாவது பாராயணம் பண்றது பாராயணம் பண்ணாம இருக்கிறது, பஜனை பண்றது பஜனை பண்ணாம இருக்கிறது, இது ரெண்டுமே சங்கல்பம் தான். அது மனசுல இருந்து தான் உண்டாகுது. ஞானி அதற்கு எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டவன். அதனாலே அந்த ஞானி சங்கல்பிச்சு பக்தி பண்ண மாட்டான். அவன்கிட்ட இருந்து இந்த பக்தி இயல்பாகவே பிரவகிக்கிறது. அப்பேற்பட்ட பரமஹம்சரான சதாசிவபிரமேந்திரர் பகவானை பாடுறது எந்த நாமத்தையும் உத்தேசிச்சு இல்லை. பாகவதம் கூட பகைத்துக்கு அப்பிரதிகதா அப்படின்னு பக்திக்கு லட்சணம் சொல்லுது. பக்தி பண்ணுறதுக்கு எந்த காரணமுமே தேவையில்லை. அந்த ஞானமே பகவத் பிரேமையாக வெளிப்படுது அப்படின்னு சொல்லுது. இது எப்படின்னா ஸ்வர்ண புஷ்பத்துக்கு சுகந்தம் வந்த மாதிரி. அதாவது எப்பவுமே ஸ்வர்ண புஷ்பம் பார்க்க அழகாக இருக்குமே தவிர அதுக்கு சுகந்தம் இருக்காது. ஆனால் ஞானி பக்தி பண்ணுறான் அப்படிங்கிற போது ஸ்வர்ண புஷ்பத்துக்கே சுகந்தம் வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பெரியவாளா சொல்லுவாங்க. சதாசிவபிரமேந்திரால் ஒரு அழகான கீர்த்தனத்துல பகவானே தன் கானத்தை ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்றார். மானச சஞ்சரே மானச சஞ்சரே மானச சஞ்சரே மானச சஞ்சரே
சாதுக்களுக்கு கைங்கரியம் பண்ணுறது, பக்தி பண்ணுறது அப்படின்னு ரொம்ப அந்த ஊர்லேயே ஆதர்ஷமாக வாழ்ந்த
சிவராமகிருஷ்ணன் ஒரு பேர் வச்சா, அப்புறம் பிச்சு குப்பன் இன்னொரு பேர் வச்சாங்க. அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி பொதுவாக பிச்சை இந்த மாதிரிலாம் பேர் வைப்பா. ஏன் இப்படி வைப்பான்னா, இது பகவானோட பிச்சை, இது பகவானோட அனுகிரகத்தினால பிறந்த குழந்தை அப்படின்னு அதை ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக இந்த மாதிரி பிச்சை எப்படிலாம் பேர் வைப்பா. அதே மாதிரி இந்த மாதிரி பிச்சைலாம் பேர் வச்சா இந்த குழந்தை தீர்காயசாக போடுறதுக்காகவும் பிச்சைலாம் பேர் வைப்பா. அப்போ இந்த குழந்தை 400 வீச்சு பொழுதும் பண்ணுமா வளர்ந்து வந்துட்டே இருக்கு. சின்ன வயசுலேயே இந்த குழந்தைக்கு ரொம்ப தீக்ஷண ஞானம் இருக்கு. ஒரு சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிச்சா அவன் அம்மா இப்போ ஏதாவது ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருந்தா கூட அது அடுத்த க்ஷணமே அந்த ஸ்தோத்திரத்தை முழுசாக சொல்லிடுவார். இப்போ ஏதோ ஒரு சங்கீத வித்வான் வந்து ஒரு ஆலாபனம் பண்ணிவிட்டார், அவர் பாடுறதுல வந்து ஏதோ ஒரு இடரம் வருது, ஏதோ ஒரு பிரயோகம் தப்பு அப்படின்னா இந்த குழந்தை போய் மாமா இந்த ராகத்தில் இந்த மாதிரி பிரயோகம் வராது, இந்த ராகத்துக்கு இந்த மாதிரி தானே பிரயோகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். இப்போ ஒரு 2 சாஸ்திர வித்வான்கள் உட்காந்து ஏதோ ஒரு சாஸ்திர விஷயத்தை பற்றி ஆலோசனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா இந்த குழந்தை வந்து போய் கேட்கும் அந்த பாட்டு, என்னம்மா ஆலோசனை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு அவசரம் உனக்கு என்னடா தெரியும் இந்த சாஸ்திர விஷயத்தை பற்றிலாம், நீ ஒரு குழந்தை தான், உனக்கு என்ன புரிய போகுது தானே அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு அந்த குழந்தை சொல்லுவார், சும்மா சொல்லுவாள்மாம்மா நானும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ வந்து அந்த அவள் இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தாலும் அந்த சாஸ்திர விஷயத்தை இந்த குழந்தைக்கு சொல்லுவாள். அவள் அவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருந்ததை இந்த குழந்தை ரொம்ப ஒரு தீர்வு சொல்லிட்டு போயிடும். அப்பேற்பட்ட தீக்ஷ்ண ஞானத்தோடு அந்த குழந்தை இருக்கிறத பார்த்து அவள் அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறா. ஒரு தக்க சமயத்தில் இந்த குழந்தைக்கு உபநயனம் பண்ணி வைக்கிறார். வித்யாபியாசத்துக்கு திருவிஷநல்லூர் அனுப்புகிறார். திருவிஷநல்லூர்ன்றது ஒரு மகாக்ஷேத்திரம். அங்கதான் ஸ்ரீதரி ஆவாள் வந்து குடியேறினார். ஸ்ரீ போதேந்திரானந்த நிறைய காலம் சஞ்சாரம் பண்ணியிருக்கார். ஸ்ரீ மருதானந்தூர் சத்குரு சுவாமிகள் அவதாரம் பண்ண ஸ்தலமே வந்து திருவிஷநல்லூர் தான். நிறைய சமயம் வந்து போதேந்திராள் ஐயாவான் இவா 2 பேரும் சேர்ந்து சத்சங்கம் பண்ணுவா. நிறைய சமயம் பிரம்மேந்திராளும் அவளோட சேர்ந்து சத்சங்கம் பண்ணுவார். இந்த மாதிரி போதேந்திராள், ஸ்ரீதரையாவாள், பிரம்மேந்திராள் இவா 3 பேரும் சேர்ந்து சத்சங்கம் பண்ணிட்டே சஞ்சாரம் பண்ணுறத நிறைய பேர் பார்த்து திருமூர்த்திகள் சஞ்சாரம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். இந்த குழந்தைய வந்து திருவிஷநல்லூரில் வித்யாபியாசத்துக்கு பாடசாலையில் வச்சுருக்காள். நிறைய சமயம் வந்து அந்த சாஸ்திர பாட்டம் நடந்துருக்கும். இந்த இடத்துல இந்த குழந்தை அப்படியே தியானத்துக்கு போயிடும். அந்த நிறைய சமயம் இந்த தியானத்தில் இருக்கிற அனுபவத்தை நிறைய கீர்த்தனையாக கொட்டிடுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு கீர்த்தனை தான் खेलति मम हृदये श्रीराम, खेलति मम हृदये श्रीराम, खेलति मम हृदये श्रीराम, खेलति मम हृदये सुता सचारी धरो
இது ஒன்று கேட்டீங்க ஒரு தத்துவமாக எடுத்துருக்கு. இதே விஷயமா தியாகராஜனும் ஒரு இடத்துல சொல்ற, நடிச்சு ஜோதிச்சே அயோத்தியா நகரமும் காணரே அப்படின்னு, நடந்து போய் பார்க்கறதுக்கு அயோத்தி அப்படின்றது ஒரு ஊர் இல்லைல்ல, அது மனசுல தரிசனம் பண்ண வேண்டியது அப்படின்னு ரொம்ப அழகா சொல்ற. அப்போ அப்படியே இந்த குழந்தை வந்து அப்படியே நானூறு மேனியும் பொழுது மனமும் வளர்ந்து வந்துட்டே இருக்கு. ஒரு கீர்த்தனத்திலையும் பரமஹம்சர் ஒரு புத்தர் இருக்கு. அவரை வந்து அவரே பரமஹம்ச அப்படின்னு ப்ரொக்ளைம் பண்ணிக்கிற, இந்த மாதிரி பக்தி ரசத்தோடு சேர்த்து ஞான பரிமாணமும் வீசக்கூடிய அப்பேற்பட்ட மணிமணியான கீர்த்தனைகள். எப்போவுமே மகான்கள்லாம் தன்னோட அனுபவத்தை தனக்கே வச்சுக்காம ஏன் இந்த மாதிரி பிரவச்சனமாகவும் கீர்த்தனமாகவும் அவள் அனுபவத்தை கொட்டிடுறான்னா, நம்மள மாதிரி சம்சாரிகளெல்லாம் கரையேற்றணும் அப்படின்றதுக்கு தான் இந்த மாதிரி அவள் அனுபவத்தை பிரவச்சனமாகவும் கீர்த்தனமாகவும் கொட்டிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி குழந்தை வந்துட்டே இருக்கு. அப்போ இதே விஷயமா சுகரும் வந்து சம்சாரினா கருணையா புராண குசு அப்படின்னு சுகர் எப்படி பாகவதம் வர்ணிக்கிறதோ அதே போல தான் எல்லா மகான்களும் நம்ம மேல இருக்க கருணையானதான் இந்த மாதிரி அவள் அனுபவத்தை பிரவச்சனமாகவும் கீர்த்தனமாகவும் கொட்டிடுறாங்க. 18 வயசுக்குள்ளேயே இந்த குழந்தை எல்லா சாஸ்திரங்களையும் நிபுணராக ஆயிட்டார். அந்த சாஸ்திரங்கள்ல ஒரு பாட்டமாக மட்டும் இல்லாமல் அது அவரோட அனுபவமாகவும் இருக்குது. அப்போ இதே இந்த குழந்தை இருந்துருக்கும் போது ஒரு சமயம் வந்து அவள் அப்பா அம்மாட்ட வந்து திருவள்ளுவர் ஒரு கடிதம் வருது. உடனே மதுரைக்கு வரும்னு சொல்லி மாதிரி ஒரு கடிதத்தில் இருந்தது. உடனே அவர் வந்து மதுரைக்கு போனார். மதுரைக்கு போனோடனே தான் தெரிஞ்சது அவருக்கு கல்யாணம் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு. அவருக்கு வந்து இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. ஏன்னா காற்று கையில் பிடிச்சிட முடியாது, சமுத்திரத்தை ஒரு டப்பையில் போட்டு அடைச்சிக்க முடியாது. அதே மாதிரி மகான்களை வந்து எப்போவுமே சம்சாரத்தில் பந்தப்படுத்த முடியாது. அதனால இந்த குழந்தைக்கு கொஞ்சம் கூட இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை. ஆனாலும் இந்த கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ வந்து கல்யாண நாள் நெருங்கிட்டே இருக்கு. எல்லாரும் பொண்ணாத்துக்கு போய் இறங்கிட்டா இன்னைக்கு நிச்சயதார்த்தம், எப்படியாவது இந்த கல்யாணத்தை தவிர்த்துட்டு போகணும்னு பார்க்குறேன். அப்போ நிச்சயதார்த்தம் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ வந்து நிச்சயதார்த்தம் நடக்கிற நடுவுலையே எனக்கு போய் பசிக்குது, ரொம்ப பசிக்கிறது எனக்கு போய் சாதம் கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மொத்தமாக சொல்கிறேன், நிச்சயதார்த்தம் நடந்துருக்கு, இப்போ எப்படி உங்களுக்கு சாதம் போட முடியும், நிச்சயதார்த்தம் முடிஞ்சவனே சாப்பிடலாமே அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு வந்து அவர் மனசில் நினைக்கிற இந்த சம்சார இந்த பசியே என்னால் தாங்க முடியலையே, அப்போ அந்த கிரகஸ்தாசிரமத்தை ஏற்றுட்டா இந்த சம்சாரம் எவ்வளவோ விஷயங்களில் பந்தப்படுத்திடும். அப்போ வந்து இங்கே இருக்கிற சம்சாரிகள்லாம் ஸ்திரத்தையே இல்லாத எவ்வளவோ விஷயங்கள் மேலே பற்று வைக்கிறார். ஆனால் ஸ்திரமாக இல்லாத பகவான் மேல், ஸ்திரமாக இருக்கிற பகவான் மேலே யாருமே பிரியம் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு இதை வந்து ஒரு கீர்த்தனமாகவே அவர் பாடியிருக்கார். ஸ்திரதா நஹி நஹி ரே மானஸ ஸ்திரதா நஹி நஹி ரே தாபத்ரய சாதன மக்னானா தர்பஹங்கார விலக்னானா ஸ்திரதா நஹி நஹி ரே नहीं नहीं रे मानस स्थिरता नहीं नहीं रे. இந்த கீர்த்தனையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சம்சாரிகளாக இருக்கக்கூடிய நம்மலாம் ஸ்திரத்தையே இல்லாத எவ்வளோ விஷயங்கள் மேலே பற்று வைக்கிறோம். ஆனால் எப்போவுமே ஸ்திரமாக இருக்கிற பகவான் மேலே யாருமே பற்று வைக்க மாட்டேங்கிறோம். இதே விஷயமா பாகவதத்தில் பிரசாதம்
சொல்கிறார். வாயப் கலத்திரன் பசவ சுகாதயங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது சம்சாரிகள்லாம் இந்த மனைவி, குழந்தை, வீடு, வாசல் எல்லாத்து மேலேயும் பற்று வைக்கலாம். இதெல்லாம் எப்படியோ ஒரு நாள் போயிடும். இது எப்போவுமே ஸ்திரமாக இருக்க போகிறது. ஆனால் எப்போவுமே ஸ்திரமாக இருக்கிற நம்ம மனசுலேயே பிரகாசிக்கக்கூடிய பகவான் மேலே யாருமே பேர் வைக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு ரொம்ப அழகாக பிரகலாதனும் ஒரு இடத்துல சொல்கிறார். இப்போ பிரம்மேந்திரன் எனக்கு இப்போ சாதம் போடுறதுனே நாங்கள் இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு ஒரு பொய் கோபத்தை எடுத்து கிளம்பிடுறாரு. அந்த கல்யாணத்துக்கு ஒரு திடமான வைராக்கியத்தோட பல பிரதேசங்களை தாண்டி காஞ்சிபுரத்துக்கு வர காஞ்சி பீட்டத்தோட 57வது பீட்டாதிபதியாக இருக்கக்கூடிய பரமசிவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்ற பெரியவாட வந்து சரணடைவர் தனக்கு அறிவுதல் சொல்லி பிரார்த்திச்சுக்கிறார். அப்போது அந்த பரமசிவேந்திரானது இவரை பார்த்து இவரோட பரிபக்குவத்தை பார்த்து இவருக்கு அப்போவே வந்து சன்னியாசம் தர, அவருக்கு ஒரு சன்னியாச தீட்சையும் தர, சதாசிவேந்திர பிரம்மேந்திர சரஸ்வதி அப்படின்னு ஒரு சன்னியாச தீட்சை தர தீட்சானாலும் அப்போ வந்து ஆதிசங்கரே பஜகோவிந்தத்தில் ஒரு இடத்துல ஒரு சொல்கிறார். ஒருத்தர் எப்போ குருக்கிருப்பைக்கு பாத்திரமாயிட்டானோ அப்போவே அவனுக்கு வந்து இந்த சம்சாரத்தில் அவனுக்கு முக்தி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார். பூஜரணா பூஜ நிர்பர அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தன் எப்போ குருக்கிருப்பைக்கு பாத்திரமாயிட்டானோ அப்போவே அவனுக்கு சம்சாரத்தில் முக்தி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார். இதே விஷயமா பிரம்மேந்திராலும் ஒரு அழகான கீர்த்தனையில சொல்கிறார். பிரம்மைவா கில பிரம்மைவா கில சத்குரு தயா பிரம்மைவா கில சத்குரு தயா பிரம்மைவா கில பிரம்மைவா கில குரு கிருபயா பிரம்மைவா கில குரு கிருபயா சின்மய போத ஆனந்தகனம் கரு சின்மய போத ஆனந்தகனம் கரு பிரம்மைவா கில சத்குரு தயா श्रुत्यन्ते निरूपितमतुलं श्रुत्यन्ते निरूपितमतुलं सत्यसुखाबुद्धि स्मरसमनघं सत्यसुखाबुद्धि स्मरसमनघं ब्रह्मैवा सद्गुरु ब्रह्मैवा कर्माकर्म विकर्म विदूरं निर्मल संविद कण्ठमपारं ब्रह्मैवा निरवधि सत्तास्य पदमजरं निरुपममहिमहि नीतमनीहं निरवधि सत्तास्य पदमजरं निरुपममहिमहि नीतमनीहं ब्रह्मैवा किल स्वप्रकाश शिवत्वमय भयं निष्प्रततं अनपायमकायं ब्रह्मैवा किल स्वप्रकाश शिवम् अद्वयं भयं निष्प्रततं अनपायमकायं ब्रह्मैवा किल सद्गुरु दया ब्रह्मैवा किल. இந்த கீர்த்தனத்தில் என்ன சொல்கிறேன்னா, சத்குரு கிருப்பையால் பூர்ணமாக இந்த பிரம்மானுபூதி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அந்த
அப்படின்னு பல கிரந்தங்களை ரச்சனம் பண்ணுறாரு. அப்போ அப்படியே மഠத்திலேயே நின்றுருக்கார். இப்போ நிறைய சாஸ்திர வித்வான்கள்லாம் பரமேஸ்வரனை தரிசனம் பண்ண வருவார். அப்போ பரமேஸ்வரனை தரிசனம் பண்ண வர சாஸ்திர வித்வான்கள்லாம் பிரம்மேந்திரால் அழுத்து வச்சு வாத பிரதிவாதம் பண்ணி அவரோட சித்தாந்தத்தை ஸ்தாபித்தார். இந்த மாதிரி வரவா போறவாதெல்லாம் வந்து இழுத்து வச்சு வாத பிரதிவாதம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயம் வந்து இந்த கண்கரை பண்றவாதான் வந்து பரமேஸ்வரனுக்கு போய் சொல்றாரு. இந்த மாதிரி வரவாதான் வந்து வரவாதான் இழுத்து வச்சு இவர் வாத பிரதிவாதம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இவா சொல்றா. அந்த பரமேஸ்வரன் மனசுல நினைக்கிறார், இந்த மாதிரி இவன் வாத பிரதிவாதம் மட்டுமே பண்ணிட்டு இருந்தா எப்போ இவனுக்கு அனுபூதிக்கு நேரம் கிடைக்கும்? ஏன்னா இப்போ இவன் பண்ணிட்டு இருக்கிறது வாத பிரதிவாதம்ன்றது அனுபூதிக்கு தடையா இருக்கக்கூடியது. இப்படியே இவன் பண்ணிட்டு இருந்தான்னா எப்போ ஒரு அனுபூதிக்கு நேரம் கிடைக்கும் அப்படின்னு பிரம்மேந்திரால் கூப்பிட்டு சொல்றாரு. பிரம்மேந்திராவுக்கு அப்புறம் சொல்ற, சதாசிவம் ஒரு வாய் மூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு மேல அது மூட உபதேசமா எடுத்தது பூர்ண மௌனத்துக்கு போயிட்டார். இப்போ பூர்ண மௌனத்துல தான் இருக்காரு. வாக்கு நம்ம இருந்தால் அது பகவான் நாம கீர்த்தனம் பண்றதுக்கோ இல்லை பகவான் நாம சிந்தனம் பண்றதுக்கோ தான், மற்றபடி பூர்ண அனுபூதியிலேயே இருக்காரு. இந்த மாதிரி பல கீர்த்தனைகள் இவருக்கு ரச்சனை ஆடுது பிரம்மேந்திராவுக்கு. அப்பேற்பட்ட ஒரு கீர்த்தனம் தான் Hare
இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னன்னா, இந்த சிஷ்யெல்லாம் பரமசிவன் போய் சொல்லும்போது பரமசிவன் ஓ சதாசிவத்துக்கு சித்திச்ச அனுபூதி எனக்கும் சித்திக்கலையே அப்படின்னு மேனி சில தொண்டை கத்கதமாகுது, கண்ணடுத்து தார தாரையா ஜனம் வருது. அப்படி குரு சிஷ்யன் பார்த்து உருகிற அப்பேற்பட்ட ஸ்திதியில பிரம்மேந்திரால் இருக்க எப்படி பாகவதம் சுகர உண்மத்த மூக்க ஜடவத்தி விச்சரண்டு கதசாப்போயே அப்படின்னு எப்படி சுகர பாகவதம் நான் வர்ணிக்கிறது. உண்மத்தன் போல இருப்பார், ஊமையை போல இருப்பார், ஜடத்தை போல இருப்பார் அப்படின்னு எப்படி சுகர வர்ணிக்கிறது. அதே ஸ்திதியில தான் பிரம்மேந்திராலும் இருக்கார். இப்பேற்பட்ட மகான்கள்லாம் எப்படி இருப்பா அப்படின்றத சதாசிவ பிரம்மேந்திராலே ஒரு கீர்த்தனையில ரொம்ப அழகா பாடியிருக்கார். चिंता नास्ति किल चिंता नास्ति किल तेषां चिंता नास्ति किल शमदम करुणा संपूर्णा साधु समागम संकीर्णा शमदम करुणा संपूर्णा साधु समागम संकीर्णा चिंता नास्ति किल कालत्रयजित कंदर्पाणां खंडित सर्वेन्द्रियदर्पाणां चिंता नास्ति किल परमहंस गुरु पदचित्तानां ब्रह्मानन्द अमृतमतानां परमहंस गुरु पदचित्तानां ब्रह्मानन्द अमृतमतानां चिन्ता नास्ति किल भगवान् चिन्ता नास्ति किल இந்த கீர்த்தனத்தில் என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே சாதுக்கள்லாம் இந்த ஷமையோட இருப்பா, காருண்யத்தோட இருப்பா, இதெல்லாமே அவகிட்ட சம்பூர்ணமா இருக்கும். ஆனா இந்த காமம், குரோத, லோப, மோக இந்த மாதிரி எந்த விஷயங்களும் அவளை அண்ட கூட அண்டாது. அது அவளை இந்த சம்சாரத்தை லட்சியம் கூட பண்ண மாட்டா அப்படின்னு இந்த கீர்த்தனையில ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கார் சதாசிவ பிரம்மேந்திரர். ஒரு சமயம் ஒரு கிராமத்து வழியா சஞ்சாரம் பண்ணியிருக்கார். அதே ஸ்திதியில அந்த தேகப்பிரஞ்ச கூட இல்லாமல் திகம்பரனா அப்படியே சஞ்சாரம் பண்ணியிருக்கார். திக்கே அம்பரமா கொண்டவாதான் திகம்பரன். அப்படி திகம்பரனா சஞ்சாரம் பண்ணியிருக்கார். ஏன்னா தேகத்துல வஸ்திரம் அணிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு பிரஜை கூட இல்லாதபடி அப்படியே சஞ்சாரம் பண்ணியிருக்கார். அப்படியே சஞ்சாரம் பண்ணி இருக்கும்போது ஒரு கிராமத்து வழியா போனார். அந்த கிராமத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் இவர் ஒரு மகான்னு தெரியுது அவளுக்கு. உடனே அவளை கை குவிச்சு நமஸ்காரம் பண்றார் சதாசிவம். அதுலேயும் ஒருத்தனுக்கு இன்னும் உண்மையாவே தேக பிரஜை இல்லாம தான் இருக்காரா, உண்மையாவே ஒரு திகம்பரனாக தான் இருக்காரா, இல்லைன்னா நம்மளெல்லாம் பரிகாசம் பண்றதுக்காக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நடிக்கிறாரா அப்படின்னு ஒரு சந்தேகம். சரி அப்படின்னா நம்ம இது பரீட்சை பண்ணியே பார்த்துடலாமே அப்படின்னு ஒரு கூர்மையான கத்தி எடுத்து சதாசிவ பிரம்மேந்திராவோட கையை வெட்டிடுறாங்க. அப்படியே ரத்தம் வழியிட்டு அப்படியே அந்த கை தொங்கிட்டு இருக்க அப்படியே. ஆனால் அவர் வெட்டினா அப்படின்றது கூட தெரியல அவருக்கு. அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா அவள் வேற பிரம்மானுபூதியில் கிடைச்சிருக்கா. இந்த வெட்டினது, வெட்டப்படுறது, வெட்டுற வஸ்து அப்படின்ற மூணுத்துக்கும் அப்பாற்பட்டவாளா இருக்கா அவள். அப்படியே சஞ்சாரம் பண்ணியிருக்கா. ஏன்னா எப்பவுமே வெட்டப்பட்டவாள் தான் எப்பவுமே ஆஹா வலிக்கிறதுன்னு அப்படி அதனால. ஆனால் இங்கே இப்போ வெட்டினவருக்கு ஒரே பயமாக இருந்திருக்கு. இவ்வளோ எப்பேற்பட்ட
நிரூபிக்கிறதுக்கு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, இந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் தான் கொடுமுடி அப்படின்ற ஊர் வழியாக சஞ்சாரம் வந்து அங்கே காவேரி ஓடி இருக்கும். அந்த காவேரியில் நடுவில் பாறை மேலே உட்காந்து தியானத்துக்கு போயிட்டார். அந்த தியானத்திலே அவருக்கு சமாதி சித்திச்சுட்டு, ஆனால் காவேரி வந்து அந்த பாறை மேலே ஓட ஆரம்பிச்சுட்டா சதாசிவபிரமேந்திரன் மண்ணு கடியில் போயிருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாள் அவருக்கே தெரியாது அவர் எவ்வளோ மாசத்துல சமாதியில் இருக்கார் அப்படிங்கிறது. இப்போ வந்து மாசங்கள் ஆக வெயில் காலம் வருது, காவேரி வந்து போயிடுது. அப்போ வந்து நிறைய பேர் மண் எடுக்கணும் அப்படின்னு ஒரு 3-4 பேர் வரா. அப்போ அந்த மண்வெட்டியை வச்சு அந்த மண்ணை நோண்டும் போது திடீர்னு ஒரு இடத்துல இருந்து ரத்தம் பீறிட்டு வருது. அவரோட தலையில் பட்டு ரத்தம் பீறிட்டு வருது. அந்த ஊர் ஜனங்களுக்குலாம் ஆஹா யாரும் உள்ள இருக்கா போல அப்படின்னு அந்த ஒரு மண்ணை தோண்டி பார்க்குறா. அப்போதான் சதாசிவபிரமேந்திரன் வந்து சமாதியில் இருக்கார் அப்படின்றது தெரியுது. அப்போதான் பிரம்மேந்திராவுக்கே உலகம் வைக்க வருது. அப்புறம் ஏதோ வெட்டியிருக்கா போல அப்படின்னு தலையை தேய்ச்சி தந்துட்டு திரும்பி போயிட்டார். இந்த மாதிரி எதையுமே சரீரத்தை ஒரு பொருட்டாவே லட்சியம் பண்ணாத மாதிரி சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கார். அப்போது இந்த மாதிரி சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கும் போது ஒரு சமயம் நிறைய சமயம் வந்து திருவிஷ்ணூர் போய் ஸ்ரீ ஸ்ரீதரையாவால் போய் தர்ஷனம் பண்ணி அவரோட சத்சங்கம் பண்ணுவார். அதே மாதிரி இந்த ஒரு சமயமும் ஸ்ரீதரையாவால் தர்ஷனம் பண்ண போகிறார் திருவிஷ்ணூருக்கு. அப்போது ஸ்ரீதரையாவால் வந்து அவர் தர்ஷனம் பண்ணும்போது எப்பவும் போல சிவநாம ஜபம் பண்ணியிருக்கார். எப்போவுமே வாக்குல சிவநாம ஜபம் இருந்துகிட்டே இருக்கும். ஸ்ரீதரையாவால் பார்த்துட்டா சிவனே உருவம் எடுத்து வந்தாரோ இருக்கும், இல்லை சிவநாமமே உருவம் எடுத்து வந்துருத்தோ. இப்படி வாக்குல எப்போவுமே சிவநாம ஜபம் பண்ணிகிட்டே இருப்பார். அதே மாதிரி இன்னைக்கும் சிவநாம ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பிரம்மேந்திரன் கேட்குற ஐயாவாட பார்த்து, உங்களுக்கு தான் ஏற்கனவே ஞானம் சித்திச்சு விட்டு அப்புறம் எதுக்கு நீங்கள் சிவநாம ஜபம் பண்ணிட்டு இருக்கே? ஏன்னா நாம ஜபம்னாலே ஞானத்தை அடையிறதுக்கான ஒரு சாதனை தாங்க. இப்போதான் நீங்கள் எப்போ ஞானத்தை அடைஞ்சிட்டே அப்புறம் எதுக்கு நீங்கள் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு வந்து ஐயாவாள் சொல்கிற எப்பேற்பட்ட அனுபூத்தியமானா இருந்தாலும் எவ்வளோ ஞானம் சித்திச்சிருந்தாலும் எப்போவுமே ஒரு வாக்கு நாம ஜபம் இருந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா சம்சாரம் வந்து போகிறோம், சம்சாரம் கொள்ளாதது. ஆனாலப்பட்ட விஸ்வாமித்திரரே சம்சாரம் மோகித்து பண்ணிடுது. அப்போனா நம்மளாம் வந்து எப்போவுமே நாம ஜபம் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் சம்சாரம் அண்டாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிற பிரம்மேந்திரன் அப்படியே கேட்டுட்டு போயிட்டார். அப்படியே இப்போ காவேரி தீரை இன்னைக்கு கொளுத்துற வெயில், இன்னைக்கு தான் வயலில் தான் அறுவடையாக இருக்குது. ஏன் கொளுத்துற மணலில் அப்படியே சயனிச்சு விட்டார். அப்படியே இப்போ வந்து அந்த ஒரு 2 கிராமத்து பெண்மணிகள் அந்த வழியாக போகிறாங்க. அப்போது அந்த கிராமத்து பெண்மணிகள்லாம் இந்த சதாசிவபிரமேந்திராவை பார்த்துட்டு சொல்கிறா, இங்கே பார்த்தியாடி இந்த சாமி எல்லாத்தையும் விட்டுருச்சு, சரீரத்தில் 1 வருஷம் கூட இல்லாமல் செஞ்சாங்க அப்படியே படுத்துருக்கு. ஆனால் இன்னும் இந்த தலையை ஒசரமாக வச்சு படுக்கணும் மட்டும் இந்த சாமி கேட்டு பார்த்தியா அப்படின்னு சொல்கிறா. அப்போது அப்படியே சொல்லிட்டு போகிறா. அப்போ தான் சதாசிவபிரமேந்திராவுக்கு தோணுது, ஆஹா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டோமே, சரீரத்தில் வஸ்திரம் அணிஞ்சுக்காத அளவுக்கு நம்மளுக்கு அந்த வாசனை போயிடுது. ஆனால் இப்போ தலையை ஒசரமாக வச்சு படுத்துக்கணும் அப்படின்ற வாசனை மட்டும் நமக்குள்ளே இருந்துட்டு பார்த்தியா அப்படின்னு உடனே தலையை கீழே வச்சு படுத்துட்டாரு. திரும்பி அந்த கிராமத்து பெண்மணி வரும்போது திரும்பி ஐயாவாளை பிரம்மேந்திராவை பார்த்துட்டு, பார்த்தியாடி இந்த சாமிக்கு ரோஷத்தை நான் சொல்லிட்டேன்ற உடனே தலையை கீழே வச்சு படுத்துட்டு பார்த்தியா அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறான். அப்போ தான் அந்த ஸ்ரீதரையாவால் என்ன சொன்னார்ன்றது பிரம்மேந்திராவுக்கு முடிஞ்சது. சம்சாரம் எப்படி இருந்தாலும்
எப்பேற்பட்ட அனுபூதியமாக இருந்தாலும் மோகிக்கப்பட்டிடும் சம்சாரம் அப்படின்னு உடனே வந்து ஸ்ரீதரை அவளை பார்க்க ஓடுற பிரம்மேந்திரன். அப்போது அப்போ அவள் 2 பேரும் சேர்ந்து ஒரு நாம சங்கீர்த்தனா ரோஹி முகுந்தே ரோஹி முகுந்தே ரோஹி முகுந்தே ரோஹி முகுந்தே केशव माधव गोविन्देति केशव माधव गोविन्देति कृष्णानन्द सदानन्देति हि मुकुन्देति राधारमण हरे रामेति राजीवाक्ष घनश्यामेति हि मुकुन्देति गरुडगमनन्दकस्तेति खण्डितशशकन्धरमस्तेति हि मुकुन्देति अक्रूरप्रिय चक्रधरेति हंसनिरञ्जनकं सहरेति हि मुकुन्देति हि मुकुन्देति हि मुकुन्देति. ரொம்ப ஆச்சரியமாக ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ணுறா. அப்போ அந்த நாம ரசத்தை குடிச்சு அப்போ பிரம்மேந்திரனுக்கு ஆஸ்வாதனமான அப்போ பிரம்மேந்திரனுக்கு ரச்சனமான கீர்த்தனம் தான் பிபரே ராமரசம் பிபரே ராமரசம் ரசம் பிபரே ராமரசம் பிபரே ராமரசம் ரசமே भूमिकृत पातकसंसर्गं पूरितनानाविधफलवर्गं पिबरे रामरसं परिपालित सरसिजगद्भाण्डं परमपवित्रीकृतपाषण्डं पिबरे ராமநாமத்தை வந்து ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்லலை, ராமநாமத்தை ஆஸ்வாதனம் பண்ணு, ராமநாமத்தை குடி அப்படின்னு சொல்கிறாரு. எப்போ ராமநாமத்தை குடி அப்படின்னு சொல்கிறாரோ அப்போது ராமநாமம் பண்ணுறதுக்கு ராமநாமம் வெறும் சாதனை மட்டும் இல்லை, ராமநாமம் சாத்தியமும் ராமநாமம் தான் அப்படின்னு தெரியல. அதாவது ராமநாமம் பண்ணுறது வெறும் சாதனை மட்டும் இல்லை, அதுக்கான பலனும் ராமநாமத்தில் இன்னும் ருச்சி இருக்கிறது தான் அப்படின்றது ரொம்ப அழகாக அந்த கீர்த்தனை சொல்லியிருக்காரு. இந்த கீர்த்தனையில் சுத்த பரம அம்சாஸ்ரம் கீதம் சுகசோனக கௌஷிகம் கீதம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது வெறும் சம்சாரிகள்லாம் மட்டும் ராமநாம ஜபத்தை பண்ணுறான்னு நினைக்காத, இப்பேற்பட்ட பரமாம்சால சுகர் சௌனகர் கௌஷிகர் இப்பேற்பட்ட மகான்கள்லாம் கூட சம்சாரம் அவளை
சிவாதேவி நரசிம்மபாரதி சுவாமிகள் அனுபவிக்கிறார். सिद्धवराय प्रणतिं कुर्मः सदा शिवेन्द्राय सिद्धवराय प्रणतिं कुर्मः सदा शिवेन्द्राय. இந்த இடத்த ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார். இந்த மாதிரி ஸ்ரீதரையாவாலும் பிரம்மேந்திரானும் சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதை பார்த்து மேலே இருக்கிற தேவானா புஷ்பவர்ஷ புண்ணியனாலாம் பேர்பட்ட நாம சங்கீர்த்தனம்லாம் நடந்தது. பிரம்மேந்திரர் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கார். அப்போ வந்து அவரோட கடைசி காலத்தில் அவரோட ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்தை 3 இடத்துல மறைச்சது. மானாமதுரை, கராச்சி, நெரூர்